ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மாங்காய் போட்டு கிழங்கா மீன் குழம்பு, அதோட மீன் ஃப்ரையும் நம்ம பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். இது வாழெல்லாம் வறுக்கிறதுக்கும் தலையெல்லாம் குழம்புக்கும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதோட ஒரு சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இஞ்சி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 2 ஸ்பூன் நல்லா வெறும் மிளகாய் தூள், 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்குங்க. மீனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், இது கூட 1/2 எலுமிச்சப்பழம் இதிலே பிழிஞ்சிடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு மசாலா ரொம்ப பிரிஞ்சு போகாது, நல்லா கோட் ஆகிருக்கும். ஆனால் மீன் குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறணும். இது கொஞ்ச நேரம் ஊறுற அளவுக்கு நம்ம மீன் குழம்பு பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் போல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 தக்காளி கொஞ்சம் முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு தக்காளி சுருங்கி வரணும். அந்தளவுக்கு இது வதக்கி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் போல் வெந்தயம். நல்லா பொரிஞ்ச உடனே இதில் பூண்டு சேர்த்துடுறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ மீன் குழம்புக்கு எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலாவும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் தனியாகவும் காஞ்ச மிளகாவும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 3 நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 50 கிராம் புளி எடுத்து நல்லா தண்ணி ஒரு 3 டம்ளர் நல்லா தண்ணி வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நல்ல வாசனைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா சிம்லேயே ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அப்போ நல்லா கெட்டியாக ஆயிரும் குழம்பு. நமக்கு நல்லா திக்னஸ் கிடச்சிடும். நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் ஓரளவுக்கு மேலே வந்துடும். இப்போது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் போடுங்க. மீன் போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் மிதமான தீ வச்சு வேக வச்சிங்கனாலே போதும். மீன் போட்டு ரொம்ப நேரம் கிண்டவும் கூடாது, ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது. ஏன்னா இந்த மீனெல்லாம் சீக்கிரம் போட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கிழங்கா மீன். பாருங்கள், மீன் அப்படியே படையாமல் நல்லா வந்திருக்கு, உடையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது மீன் ஆல்ரெடி நல்லா இப்போ ஊறிடுச்சு. இப்போது நான் எண்ணெய் சுட வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப மசாலா பிரிஞ்சு போக்காமல் இதுலேயே நல்லா கோட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலில் தெரியும் பாருங்கள், அந்த மீன்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.